ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோவாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. பிகாஸ் எங்களோட ஒன் அண்ட் ஒன்லி சன்னோட 4th பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மார்னிங் எந்திரிச்சு பக்காவாக எங்கள் பையனை ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேக் வாங்குறதுக்காக கேக் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் எங்கே கேக் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்க எஃப்பி கேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஷாப் தான். இந்த ஷாப்க்கு வந்து நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கேக் அந்த கேக்னு முடிவு பண்ணுறதுக்கே ஒரு டைம் எடுத்துரும். அவ்வளோ ஹியூஜ் வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் அண்ட் ஆஃபர்ஸுமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் 1 kg கேக் வாங்கினீங்கன்னா இன்னொரு கேஜி கேக் ஃப்ரீ. அப்புறம் ட்ரீம் கேக்ஸ்லேயுமே நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. பை 2 get 1 ஃப்ரீ அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேக் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கேக் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பர்த்டேவை வந்து நம்ம ஆஃபீஸில் இருக்க கொலீக்ஸ் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ ஆஃபீஸ் ரீச் ஆனோன்னா ஹஸ்பண்டுக்கு சம் பேசிக் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் அவர் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை முடித்து வந்ததுக்கப்புறம் கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னோட ஞாபகத்துக்கு ஜிஷான் நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்கான். ஸோ அல்ஹம்துலில்லா அதுக்குள்ளே அவனோட 4th பர்த்டே. ஸோ 4 years கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறது என்னால் பிலீவ் பண்ணவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ ஒரு பர்த்டே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூட செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம வந்து ஆஃபீஸ் கொலீக்ஸ் கூட தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ கேக் கட்டிங்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியான ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஜிஷானுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம இப்போ வந்து லஞ்ச்காக வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி சடனாக ஒரு பிளான் பண்ணோம். ஸோ ஆஃபீஸில் கேக் கட்டிங் முடித்ததுக்கப்புறம் அப்படியே கொலீக்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லஞ்ச்க்கு வந்து சில ஐட்டம்ஸில் ஆர்டர் பண்ணி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த லன்ச் டைமே வந்து ரொம்பவே வந்து ரிலாக்ஸ்டாக ஒரு மாதிரி ஹாப்பியாக எல்லாருக்கூடையுமே சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம அகெயின் வந்து ஆஃபீஸ்க்கு தான் ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். அங்கே நம்மளோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு இப்போது நம்ம நான் ஹஸ்பண்ட் அண்ட் அவங்க கசின்ஸ் மட்டும் சேர்ந்து மூவி ஒன்று போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம்.
ஆஃப்டர் அ வெரி பிக் கேப் நான் வந்து சூர்யா சாரோட மூவி வந்து தியேட்டரில் பார்க்க வந்திருக்கேன். as you all know விஷுவல்ஸ் பார்த்துட்டே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம இப்போது ரெட்ரோ மூவிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்து ஒரு மூவியாக இருந்துச்சு இது. ஏன்னா லாங் பேக் சூர்யா சாரோட மூவி பார்த்துட்டு இப்போது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் படி வந்து படத்தில் ஃபைட் அண்ட் விஷுவல்ஸ், அந்த பேக்ரவுண்ட்ஸ், அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. மியூசிக்கெல்லாம் நல்லா இருந்தது. பட் ஸ்டோரி வைஸ் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். கொஞ்சம் போரிங்காக போன மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போரிங்காகவும் அப்படியெல்லாம் இருந்த மாதிரி இருந்தது. இட் வுட் ஹாவ் பீன் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ உங்களில் யாராவது வந்து ரெட்ரோ மூவிக்கு போயிருந்தீங்கன்னா இந்த மூவியை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்ன, என்னோடய ஒப்பீனியன் கூட உங்கள் ஒப்பீனியன் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய வந்து இந்த காஸ்ட் அண்ட் க்ரூவில் வந்து நிறைய நல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. சூர்யா சாராக இருக்கட்டும், பூஜா மேம், அப்புறம் ஜெயராம் சார், வில்லனாக வந்து ஒருத்தர் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தார். ஸோ அவருமே வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நாசர் சார்னு நிறைய நல்ல லெஜெண்ட்ரி ஆக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸ்டில் வந்து ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகலையோ, எனக்கு கொஞ்சம் போரிங்காக ஃபீல் ஆன மாதிரி இருந்தது. ஸோ நீங்களுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஹவ் எங்கள் சன்னோட 4th பர்த்டேவை நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். வெளியில் வந்தோன்னே பயங்கரமான மழை. அங்கேருந்து நாங்கள் வந்து எங்கள் இன்லாஸ் வீட்டுக்கெலாம் போயிட்டு எங்கள் டேவை வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.